துவா அங்கீகரிக்கப்படுற இடம். நம்ம சஃபால ஆரம்பிக்கும் போது துவா செஞ்சோமா, முடிக்கிற போது எங்கே துவா செய்துக்கலாம்? மருவால நம்ம துவா செஞ்சுக்கலாம். 7 நட நம்ம நடந்துட்டோம்னா ஒரு சையா. அப்போ சைனா என்ன அர்த்தம்? சஃபா மருவாவுக்கு இடையில 7 முறை நடக்கிறது. இதில் ஏதாவது குறிப்பிட்ட இபாதத்திற்கா? அதுலேயும் கட்டாயமாக ஓதணும்னு எதுவும் கிடையாது. ஓதணும்னு எதுவும் கிடையாது. ஆனாலும் சுன்னத்து திக்ர் செய்வது. என்ன திக்ர் செய்வது சுன்னத்து? 4ஆம் கலிமா ஓதிக்கிறது சிறப்பு. லா இலாஹ. ஆம்பளை பக்கம் இருந்து சத்தமே வர மாட்டேங்குது. ஹாஜி அங்கே வந்து சொல்லுவார், ஹசரத் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், ஹசரத் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எது? நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதனுடைய அர்த்தத்தை ஒரு தடவை திருப்பி பாருங்கள். நம்ம குரான் மதரசால ஓதும்போது படிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நடக்கும்போது நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக நடக்கிறேன் அப்படின்ற சிந்தனை வரும்போது நான் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத்து பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் யாருன்னு நமக்கு புரிய வைக்கிறது. 4ஆம் கலிமா இருக்கே, 4ஆம் கலிமா என்னது? அல்லாஹ் யாருன்னு நமக்கு புரிய வைக்கிறது 4ஆம் கலிமா. அப்போ அதை ஓதும் போது அர்த்தம் புரிஞ்சு ஓதுனோம்னா நான் அடிமையாக நடக்கிற நடையினுடைய பொருள் அங்கே விளங்கும், அதனுடைய மதிப்பு அந்த இடத்துல புரியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்படி 7 தடவை நடந்துட்டா என்ன முடிஞ்சதுங்க? சை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? முடி வெட்டிக்கணும். நம்ம நாசுவங்கடையில் போய் முடி வெட்டிக்கலாம். தாய்மார்கள் வீட்டுக்கு போய் உங்களுடைய மொத்த ஜடையை ஒரு விரல் அளவுக்கு சுற்றி வெட்டி கொண்டால் என்ன முடிஞ்சிருச்சு? என்ன முடிஞ்சதுங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கலா அன்னா நுஸ்கனா. இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வாய்ப்பளித்த அல்லாவுக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ் எங்களுக்கு உறுதியான ஈமானை தருவாயாக. அல்லாஹும் மர்சுக்லனா ஈமான வயக்கீனான்னு துவா செஞ்சால் என்ன முடிஞ்சதுங்க? ஒரு உம்ரா முடிஞ்சிருச்சு. இப்போ இதிலேயே பலதும் அடங்கிருச்சு. ஒரு உம்ரா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம் ஹஜ்ஜு செய்யணும் இல்லைங்களா? இப்போ ஹஜ்ஜை பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஒரு சுருக்கமான விளக்கமாக இதை நான் சொன்னேன். நீங்கள் போன உடனே இதை நிறைவேற்றுறதுனாலையும் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்க என்ன, அங்கே உங்களுக்கு வகுப்புகள் நடக்கும் இல்லையா? வகுப்புகளில் உங்களுக்கு அதை விரிவாக சொல்லி தருவாங்க. ஒவ்வொன்றினுடைய சட்டத்தையும் விரிவாக சொல்லுவாங்க. இந்த தவாஃபு சைங்கிறதெல்லாம் நீங்கள் போன உடனே நிறைவேற்றுறதுங்கிறதுனால அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயே அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துட்டால் நீங்களே செஞ்சிடலாம். யாரும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதில்லை, நீங்கள் பல பேருக்கு வழிகாட்ட முடியும். அப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா நிறைய செய்வோமா இல்லைங்களா? நமக்கு தெரியும்னா நாம் நிறைய செய்வோம். இப்போ இங்கிருந்து நாம் உம்ரா செய்துட்டோம், ஒரு நாளில் இன்ஷா அல்லாஹ் உம்ராவை நாம் முடிச்சிடுவோம், ஃப்ரீ ஆகிடுவோம். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நாம் முழுக்க மக்காவை பயன்படுத்திக்கணும். ஹஸரத் மக்காவினுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. மக்காவை பயன்படுத்திக்கணும், மஸ்ஜிதுல் ஹராமை பயன்படுத்திக்கணும். ஒரு நிய்யத்து வச்சா போதும். என்னன்னா அதிக நேரம் நான் காபால இருப்பேன். ஒரு நிய்யத்து வச்சுப்போம். அதிக நேரம் ஹோட்டலில் இருக்கிறதா, காபால இருக்கிறதா? நம்ம எதுக்கு காசு கொடுத்து போனோங்க? காபால அவ்வளவு நன்மை இருக்குது. 120 ரஹமத்துகள் இறங்குகிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தவாஃப் செய்பவர்களுக்கு 60, தொழுகிறவர்களுக்கு 40, காபாவை பார்க்குறவங்களுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை மக்கால் இருக்கிற வரைக்கும் இந்த 120 அருளில் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டே இருக்கட்டும்னு நினைக்கணும். அப்படி நினைக்கலாமா இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி நிறைய தவாஃப் செய்யலாம். அடுத்தடுத்து உம்ரா செய்கிறதா இருந்தால் அதுக்கும் வழிகாட்டுவாங்க. அதன்படி உம்ரா செஞ்சிடலாம். ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வந்து உம்ரா செய்யலாம், ஜெரானாவுக்கு போயிட்டு வந்து உம்ரா செய்யலாம். எப்படியும் அடுத்தடுத்து உம்ராக்களை நாம் செய்யலாம். அதற்கெல்லாம் வழிகாட்டுவோம். அதுக்கு அடுத்து நாம் ஹஜ்ஜு செய்யணும். இப்போ நான் ஒரு சின்ன மேப்பு மட்டும் கொடுத்துட்றேன். ஹஜ்ஜுனா என்னங்கிறதுக்கான மேப்பு மட்டும் கொடுத்துட்றேன். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம விரிவாக இன்னும் பின்னால் படிச்சுக்கலாம். ஹஜ்ஜுனா என்னன்னா, ஹஜ்ஜுக்குன்னு நாம் 35 நாள் ஒதுக்குனா கூட ஹஜ்ஜு நடக்கிறது 5 நாளில் தான். குறைந்தபட்சம் துல்ஹஜ்ஜு 8, துல்ஹஜ்ஜு 9, 10, 11, 12. இப்போ நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது என்னன்னா, ஹஜ்ஜுனுடைய ஃபரது 6. ஹஜ்ஜுனுடைய ஃபரது 6. 1 எஹ்ராம் கட்டுறது, அரஃபால தங்குறது, தவாஃப் செய்கிறது, சை செய்கிறது, முடி வெட்டுறது, இதை தர்த்தீபாக செய்கிறது. இந்த சட்டம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றதெல்லாம் நமக்கு லேசாக போய்டும். அதில் குறிப்பாக ஃபரலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா முக்கியமாக மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்து நமக்கு லேசாக போயிடும். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ ஹஜ்ஜுனா என்ன? 5 நாட்களில் நடைபெறுகிற
வணக்கம். அதில் என்ன இருக்குது? ஒரு தவாஃப் இருக்குது, ஒரு சை இருக்குது. ஹஜ்ஜுக்குன்னு ஒரு தவாஃப் இருக்குது. அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃப் ஜியாரா. அந்த தவாஃபுக்கு பேர் அது ஹஜ்ஜினுடைய ஃபரலான, இப்போ சொன்னா இல்லைங்களா, ஹஜ்ஜினுடைய ஃபரலான தவாஃபு. அதே போல் ஹஜ்ஜில் என்ன இருக்குது? ஒரு சை இருக்குது. ஹஜ்ஜுக்கான ஃபரலான ஒரு சை. இது ஏற்கனவே எதில் படிச்சுட்டோம்? உம்ரால நம்ம படிச்சுட்டோம். இன்னொன்று இருக்குது, ஹஜ்ஜுக்குன்னு எஹ்ராம் கட்டணும். ஹஜ்ஜுக்குன்னு எஹ்ராம், எப்படி எஹ்ராம் கட்டுறது படிச்சுட்டோமா இல்லைங்களா? ஆனால் ஹஜ்ஜுக்குன்னு நாம் இருக்கிற இடத்துலேருந்தே எஹ்ராம் கட்டிடுவோம். இருக்கிற இடத்துலேருந்து எங்கே அசீசியாவில் இருக்கிறோம்னா அங்கேருந்து என்ன செய்வோம்? எஹ்ராம் கட்டிடுவோம். எங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அசீசியாவுக்கோ ஆயிஷா பள்ளிக்கோ அல்லது வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம எஹ்ராம் கட்டிடுவோம். அதுக்காகத்தான் ஒரு குர்பானி நம்ம கொடுக்குறோம். அந்த வசதிக்காகத்தான் நம்ம ஒரு குர்பானி கொடுக்குறோம். எப்படி எஹ்ராம் கட்டுறது தெரிஞ்சிருச்சா இல்லையா? இவ்வளோ நேரம் படிச்சுட்டோம். எப்படி தவாஃப் செய்கிறது படிச்சுட்டோமா இல்லையா? எப்படி சை செய்கிறது படிச்சுட்டோமா இல்லையா? இப்போ எஹ்ராம் கட்டுதல், ஒரு தவாஃப் செய்கிறது, ஒரு சை செய்கிறது. அதுக்கப்புறம் 3 மைதானத்தில் தங்குறது. மினா மைதானம், அரஃபா மைதானம், முஸ்தலிஃபா மைதானம். மக்காலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருக்கா இல்லையா? அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மினா இருக்குது. மினாலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் முஸ்தலிஃபா இருக்குது. முஸ்தலிஃபாலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அரஃபா இருக்குது. இப்போ முதல்ல மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இப்படி தான் இருக்குது. நாம் என்ன செய்வோம்? மினாவுக்கு போவோம், அங்கிருந்து அரஃபாவுக்கு போவோம், முஸ்தலிஃபா தாண்டி தான் போவோம். திரும்பி வரும்போது முஸ்தலிஃபாவில் தங்குவோம், அதுக்கப்புறம் மினாவுக்கு வந்துடும். அப்போ 3 மைதானங்களில் நடக்கிற வணக்கம். ஹஜ்ஜுனா என்னங்க? 5 நாளில் நடக்கிற வணக்கம். அதில் என்ன இருக்குது? எஹ்ராம் கட்டணும், தவாஃப் செய்யணும், சை செய்யணும், 3 மைதானங்களில் தங்கணும். இதில் எக்ஸ்ட்ரா செய்கிறது என்னன்னா, ஷைத்தானை கல்லடிக்கணும். ஷைத்தானை, அவ்வளோதாங்க ஹஜ். அப்போ ஹஜ்ஜை பற்றி இவ்வளவுதான் விஷயம். இது தெரிஞ்சுக்கலாமா இல்லைங்களா? இதை நான் இன்னொரு மெத்தேடில் சொல்கிறேன். எப்போ ஆரம்பித்து எப்படி என்னெல்லாம் செய்கிறதுன்னு. 7ஆம் நாள், துல்ஹஜ்ஜி 7ஆம் நாள் எஹ்ராம் கட்டணும். துல்ஹஜ்ஜி 7ஆம் நாள் ஹஜ்ஜினுடைய எஹ்ராம் கட்டணும். எப்படி எஹ்ராம் கட்டணும் படிச்சுட்டோமா இல்லைங்களா? எப்படி துல்ஹஜ்ஜி 7ஆம் நாள் எஹ்ராம் கட்டணும். இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப நேரம் பேச முடியாது, கொஞ்சம் நேரம் பேசணும். துல்ஹஜ்ஜி 7ஆம் நாள் நம்மளை ராத்திரியில் தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். எப்போ எஹ்ராம் கட்டணும் ஹஜ்ஜுக்கு? துல்ஹஜ்ஜி 7ஆம் நாள் எஹ்ராம் கட்டணும். எப்படி எஹ்ராம் கட்டணும்னு தெரிஞ்சிருச்சா இல்லைங்களா? இந்த மெத்தடு படி, முறைப்படி எஹ்ராம் கட்டிக்கணும். எங்கே கட்டுவோம்? நம்ம அசீசியாவில் வச்சு கட்டிடுவோம். கூட நமக்கு 8ஆம் நாள் நாம் மினால இருக்கணும். நம்ம 7ஆம் நாள் ராத்திரியே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 8ஆம் நாள் எங்கே இருக்கணும்? ஒரு வணக்கமும் கிடையாது. மினால இருக்கிறது சுன்னத்து. 8ஆம் நாள் காலையிலேருந்து ஃபுல்லாக அந்த 5 வக்து தொழுகைக்கு எங்கே இருப்போம்? மினால இருப்போம். ஒரு குறிப்பிட்ட வணக்கம் எதுவுமே கிடையாது. அது ஒரு ப்ரிப்ரேஷன். அது யௌமு தர்வியான்னு பேர். தர்வியானா ரெடி ஆகுறதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். ஹஜ்ஜுக்காக ரெடி ஆகிறோம். எப்படி ரெடி ஆகிறது? இது தான் நான் சொன்னேன். விவரம் புரியலைன்னா என்னமோ ஏதோன்னு பேசாமல் இருந்துருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹுடைய அடிமையாக ஒரு வாழ்க்கை வாழ வந்திருக்கேன். நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போகிறோமா? கொண்டு போகிறதில்லை. எல்லாத்தையும் எங்கே விட்டுறோம்? வீடு, குடும்பம், சொத்து எல்லாத்தையும் எங்கே விட்டுட்டு போகிறோம்? இங்கே விட்டுட்டு போகிறோம். கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த எடுத்துகிட்டு போகிற கொஞ்சத்தையும் எங்கே விட்டுருவோம்? அசீசியாவில் விட்டுருவோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பை, மினாவுக்கான ஒரு சின்ன பை. மினாவுக்குன்னு ஒரு பை கொடுப்பீங்களா இல்லையா? மினாவுக்குன்னு ஒரு பை கொடுப்பாங்க. முசாஃபிர் பை தான் அது. நீங்கள் முசாஃபிர்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. முசாஃபிர்னா பயணின்னு அர்த்தம். முசாஃபிர் பை தான். அந்த பையை தூக்கிட்டு போவோம். ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு எஹ்ராமு, ஏதாவது அத்தியாவசியமானது மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு மாத்திரைகளை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு கூடாரத்தில் போய் தங்கியிருப்போம். நான் அல்லாஹ்வுடைய அடிமையான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் என்று நினச்சா அந்த அர்த்தம் புரியும். அங்கே பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். இந்த உலகமே அப்படி வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய அடிமையான வாழ்க்கைக்கு வந்து நிற்கும். ஆண்டான், அரசன் எல்லாரும் ஒரே மாதிரி கோலத்தில் வந்து நிற்பாங்க. அல்லாஹு தஆலா அங்கே நாம் தங்குவதை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. அங்கே நாம் தங்குவதை, அதன் மரியாதையை புரிந்து நடந்து கொள்ள தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மினா மைதானத்தில் நாம் தங்கி இருக்கிற நேரத்தில் கிடைக்கிற பெட்டு சின்னதாக இருக்கும். சாப்பாடு உரிய முறையில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பாத்ரூமுக்கு போனால் க்யூவில் நின்று தான் போனோம்.
ஒரே பாத்ரூமில் நம்ம 3 வேலையும் செய்யணும். டாய்லெட் போகிறது, அதே போல் குளிக்கிறது, துணி துவைக்கிறது, அந்த எல்லாமே எதில் தான் செய்யணும்? அந்த ஒரே பாத்ரூமில் ஒரு பைப்பை வச்சு இத்தனை வேலையும் செய்யணும். இத்தனையும் செய்யும்போது நாம் அனுபவிக்கிற சிரமங்கள் நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்கிற வாழ்க்கைக்கானவை என்கிற நினைப்பில் வைக்கிற போது அல்லாஹு தாலா அதை பொருந்தி கொள்கிற நசீபை தருவான். இல்லைன்னா அந்த சின்ன பெட்டுக்கு சண்டை வரும். இதை ஆஜியார் அவர் வச்சிருக்கிற அவர் பேக்கை அந்த பக்கம் தள்ளுவார், அவர் இந்த பக்கம் தள்ளுவார். என்னாகும்? அங்கே வச்சு நம்ம தங்க போகிறதே 5 நாள் தான். அதுக்கு எதுக்குங்க எங்கே இடம் கிடைச்சாலும் நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க போகிறேன்னா எங்கே வேணாலும் தங்குவோமா இல்லைங்களா? எங்கே வேணாலும், எங்கே இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல படுத்துக்கலாம்னு நினைப்போம். நாங்கள் முஸ்தலிஃபாவில் இருக்கும்போது, முஸ்தலிஃபாவில் ஒரு தடவை போகும்போது ரொம்ப லேட்டாகிடுச்சு. போய் வந்தால் ஒரு டிச்சுக்கு பக்கத்தில் இடம். டிச்சுனா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. டிச்சுனா தெரியுது, தண்ணி சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு இடம். பஸ்ஸை நிறுத்திட்டு நான் ஹாஜிகள்கிட்ட சொன்னேன், ஹாஜி இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க அப்படிங்கிறேன். ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகும்? அந்த இடமும் போயிடும். உட்காருங்க உட்காருங்கிறேன். ஒரு பெரிய பணக்கார ஆஜியார் வந்துருந்தார். வந்தவர், என்ன ஆஜியார் இங்கே உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், ஆஜியார் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? அப்போ 6 லட்ச ரூபா கொடுத்தோம். இங்கே உட்காரதுக்கு தான் கொடுத்தீங்கன்னு சொன்னேன். எங்கே உட்காரதுக்கு தான் கொடுத்தோம். இதுதான் ஹஜ்ஜு. எங்கே தங்குனதல்ல, ஹில்டன் ஹோட்டலில் தங்குனது ஹஜ் அல்ல, எங்கே தங்குறது தான் ஹஜ்ஜு. முஸ்தலிஃபாவில் இங்கே இப்படி உட்கார்றது தான். அப்போ அங்கங்கே இருக்கும்போது அந்த தத்துவத்தை உணரும் போது நமக்கு வேறு கேள்விகள், வேறு சௌகரியங்களை பற்றிய சிந்தனை வராது. அல்லாஹ் அதை புரிஞ்சுக்கிற தௌஃபீக்கை தரும். இப்போ 8ஆம் நாள் எங்கே தங்குவோம்? 7ஆம் நாள் இஹ்ராம் கட்டணும், 8ஆம் நாள் மினால தங்கணும். 8ஆம் நாள் நைட்டே நம்மளை கூப்பிட்டுட்டு போயிட்டு அரஃபாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அரஃபாவில் 9ஆம் நாள் காலையில் ஃபஜ்ரில் எங்கே இருப்போம்? அரஃபாவில் இருப்போம். அன்னைக்கு லொஹர் வரைக்கும் நமக்கான நேரம். லொஹர் வரைக்கும் நமக்கான நேரம். லொஹர் வரைக்கும் குளிக்கிறதா இருந்தால் குளிச்சிக்கலாம், அல்லது தூங்குறதா இருந்தால் தூங்கிக்கலாம். வேறு ஏதாவது நம்முடைய தேவை இருக்குது, வெளியே எதுவும் பார்க்க போகிறோம், ஏதாவது தானம் தர்மம் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் காலையில் செஞ்சுக்கலாம். அரஃபாவுடைய நேரம் எப்போ ஆரம்பிக்குது? லொஹர்லேருந்து ஆரம்பிக்குது, மக்ரிப் வரைக்கும். அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் கூட இருக்குது. ஆனால் சிறப்பானது மக்ரிப் வரைக்கும் அரஃபாவுடைய நேரம். நல்ல கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, லொஹர்லேருந்து அரஃபாவில் தங்குதல் அப்படின்னா அன்னைக்கு அங்கே தங்கி சும்மா உட்கார்றது தான். அதில் கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்துட்டோம்னா நாம் ஹாஜி ஆகிட்டோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதை புரிந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அத்தனை அடியார்களும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய 30 லட்சம் பேரும் அந்த இடத்துல இஹ்ராமுடைய ஆடையோடு லப்பைக் என்கிற கோஷத்தோடு யா ரப்பி யா ரப்பி யா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படிங்கிற கோஷத்தோடு இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க உணர்வாங்க, வல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹ் தான் பணக்காரன், வனஹ்னுல் ஃபுகரா, நாம் எல்லாம் ஏழைகள். எல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். ஒரு ஹதீஸ் உண்டு, சில விஷயங்கள் இருக்கிறதை அரஃபாவில் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி சில விஷயங்கள் இருக்கா, சில விஷயங்கள் இருக்கிறது அரஃபாவில் கேட்டால் மட்டும்தான் இருக்குது. சில பாவங்களுக்கான மன்னிப்பு அரஃபாவில் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும்னு இருக்குது. அப்போ அங்கே நாம் லொஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் எங்கே தங்கணுங்க? அப்போ அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜு. ரசூல்லா சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அரஃபாவில் தங்குவது தான் ஹஜ்ஜுன்னு ரசூல்லா சொன்னாங்க. மகரிபுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். ஷாஃபி மத்ஹபுடைய சட்டத்தின்படி அன்றைய பாதி இரவு கடந்த பிறகு கொஞ்ச நேரம் அங்கே இருந்தாலும் நமக்கு முஸ்தலிஃபா கிடைச்சிரும். அங்கே முழுக்க அந்த ராத்திரி முழுக்க அங்கே தங்குவது சுன்னத்தானது. முஸ்தலிஃபாவுக்கு 9ஆம் நாள் ராத்திரி எங்கே வருவோம்? எங்கே வருவோங்க? முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கணும். அரஃபாலிருந்து முஸ்தலிஃபா எவ்வளோ தூரம்னு சொன்னேன்? 7 கிலோமீட்டர் சொன்னேன். 7 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷத்தில் நாம் போயிருக்கோம். 10 நிமிஷத்தில் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளம்பி போய் மகரிபு முடிகிறதுக்கு உள்ளார அரஃபா முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்த காலமும் உண்டு. 10 மணி நேரமானதும் உண்டு. அல்லாஹ் நமக்கு எப்படி லேசாக்கி வச்சுருக்கானோ அதை பொறுத்து. ஹஜ்ஜில் ரொம்ப முக்கியமான இடம் அரஃபாலிருந்து எங்கே வர்றது? முஸ்தலிஃபாவுக்கு வந்து சேர்றது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருப்போம். நாங்கள் ஒரு தடவை ஏறி உட்காந்துட்டோம். ஃபஜ்ருக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது வந்து சேர்ந்தோம் முஸ்தலிஃபாவுக்கு. ஒரு 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்குள்ளார ஃபஜ்ர் பாங் சொல்லிட்டாங்க. அப்படியும் வந்து சேர்ந்துருக்கோம். இந்த 10 மணி நேரம் இந்த ஏசி பஸ்ஸில் தான் உட்கார்ந்துருக்கணும், கீழே இறங்க விட மாட்டான்.
அப்படியே வரணும். அப்போ எல்லா இடத்துலையும் அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும், அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும், அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும்னு நாம் துவா செய்யணும். அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். நான் உங்களை பயமுறுத்தலை, இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ முஸ்தலிஃபாவுக்கு நம்ம வந்துட்டோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்து மக்ரிபி இஷாவை அங்கே தொழுதுருவோம். முஸ்தலிஃபாலையும் ஏதாவது ஒரு இபாதத்து இருக்கான்னா குறிப்பிட்ட இபாதத்து எதுவுமே கிடையாது. முஸ்தலிஃபாவில் அன்னைக்கு ராத்திரி தங்கியிருப்போம், ராத்திரி தங்கியிருப்போம். மேலே வானம் இருக்கும், கீழே தரை இருக்கும், இப்படி தான் தங்கியிருப்போம் அல்லாஹ்வுடைய அடிமையாக. ரசூல்லா முஸ்தலிஃபாவில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, முஸ்தலிஃபாவில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் சிரிக்கிறீங்க? இப்போ ரசூல்லா சொன்னாங்க, நான் அரஃபாவில் இருந்து எந்திரிக்கும் போது அல்லாஹ் சொன்னான், அடியார்கள் எனக்கு செய்த எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். ஹாஜி ஆயிட்டம் இல்லை, அரஃபாலேருந்து எந்திரிக்கும் போது நம்ம ஹாஜி ஆயிட்டோம். அல்லாஹ் சொன்னால் அடியார்கள் எனக்கு செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அப்போ நான் அல்லா இடத்துல கேட்டேன், யா அல்லாஹ், அடியார்கள் பிற அடியார்களுக்கு செஞ்சுருப்பாங்களா இல்லையா, அதையும் நீ மன்னிக்கணும் இறைவான்னு கேட்டேன். அல்லாஹ் அப்போ ஒன்றும் சொல்லலை. இப்போ இன்னைக்கு ஃபஜ்ரில் முஸ்தலிஃபாலிருந்து எந்திரிக்கும் போது அல்லாஹ் சொன்னால், அடியார்கள் சக அடியார்களுக்கு செய்த பாவங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை நினச்சி நான் சிரிச்சேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் முஸ்தலிஃபாங்கிறது மகத்தான ஒரு நேரம், மகத்தான ஒரு நேரம். அங்கே படுக்கிறது ஒரு வித்தியாசமான படுக்கை தான் அது. அங்கே இருக்கிற நேரத்தில் நம்ம இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும். நான் யார், நான் வீட்டில் எத்தனை பெட். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டில் 9 டிவி இருக்குது. அதாவது பெருமை பேசுகிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எங்கே யார் பேசிடுவா, ஹஜ்ஜில் பேசிடுவாங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அங்கே வந்து படுக்கும்போது தெரியும் எங்கே படுக்கணும், தரையில் ரோட்டில் வந்து படுக்கணும். சில நேரத்தில் கடுமையான சூடாக இருக்கும், சில நேரத்தில் மழை பெஞ்சு அந்த ஈரமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் படுக்கணும். ஆனால் படுத்து அந்த படுக்கிற கொஞ்ச நேரம் சிரமம் தெரியலாம் நமக்கு. நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக படுக்கிறேன்னு படுத்து எந்திரிச்சு வந்தோன்னு வைங்க, வாழ்நாளெல்லாம் அதை நினச்சி நம்ம ரசிப்போம். அல்லாஹ் அதை ஒரு இபாதத்தாக ஆக்கி வச்சுருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அப்போ நம்ம 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவில் முழிப்போம். முஸ்தலிஃபாவில் பிறகு அங்கிருந்து நாம் மினாவுக்கு வந்து சேருவோம். எத்தனாம் நாள்? 10ஆம் நாள். 10ஆம் நாள் நமக்கு என்ன வேலைன்னா, மினாவில் ஷைத்தானை கல்லடிக்கிறதுக்கு 3 இடம் இருக்கும். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபான்னு 3 இடம் இருக்கும். இதுக்கு என்ன எப்படி சொல்லணும்? ஷைத்தானை கல்லடிக்கிற முதல் இடம், ஷைத்தானை கல்லடிக்கிற நடு இடம், ஷைத்தானை கல்லடிக்கிற கடைசி இடம், அப்படி தான் சொல்லிக்கணும். நம்ம மக்கள் சொல்கிறது என்ன, சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான்னா நம்ம பேர் வச்சுருக்குறோம். நான் இப்போ சொல்லிட்டு வர்றேன் பாருங்கள். இப்போ நம்ம உண்மையில் அதனுடைய அர்த்தம் என்னங்க? ஷைத்தானை கல்லடிக்கிற முதல் இடம், ஷைத்தானை கல்லடிக்கிற நடு இடம், ஷைத்தானை கல்லடிக்கிற கடைசி இடம். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா. 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அகபாவில் மட்டும் கல்லடிப்போம். இதுக்கான மொத்த 70 கற்களை முஸ்தலிஃபாலேருந்து எடுத்துப்போம். முஸ்தலிஃபாலேருந்து கிளம்புறோமா இல்லைங்களா? அப்போ ஒரு 70 கல் எடுத்துப்போம். ஒரு பையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. முஸ்தலிஃபாலேருந்து கல் எடுத்துப்போம். எவ்வளோ பெரிய கல் எடுத்துக்கலாங்க? ஒரு 2 கிலோ, ஒரு கொட்டை, ஒரு ஷாஃபி மதுஹபில் சொல்லும்போது ஒரு எறும்பு சைஸுக்கும்பாங்க, எறும்பு சைஸுக்கும்பாங்க. நம்ம ஒரு கொண்டக்கடலை சைஸுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? கல் எடுத்துக்கலாம். வீசினால் பறக்கிற அளவுக்கான கல், வீசினால் பறக்கிற அளவுக்கான கல். அது கல் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணியில் கழுவிக்கலாம். அதுவும் சுன்னத்து தான் ஷாஃபி மதுஹபில். அது கல் தானா ஒரு பாட்டிலில் போட்டு கொஞ்சம் குலுக்கினோம்னா அது கல் தானான்னு தெரிஞ்சிடும். முஸ்தலிஃபாவில் கல் நிறைய இருக்கும். நம்ம எல்லாரும் எடுக்கிற அளவுக்கு எங்கே இருக்கும்? கல் இருக்கும். கல்லை எடுத்து பொறுக்கி வச்சுக்கணும். மொத்தம் எவ்வளோ கல் பொறிக்குவோம்? 70 கல் பொறுக்கி எடுத்துக்குவோம். 10ஆம் நாள் ஷைத்தானை கல்லடிக்கிற கடைசி இடத்துல மட்டும் ஷைத்தானை கல்லடிப்போம். ஷைத்தானை கல்லடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஷைத்தான் எங்கே இருக்கான்? அங்கே 3 தூண் இருக்கும். தூணை சுற்றி 3 தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டிக்குள்ளே விழுகிற மாதிரி 7 கல் வீசணும். தொட்டிக்குள்ளே விழுகிற மாதிரி 7 கல் வீசணும். இப்போ யாரை பார்த்து கல்லடிக்கிறோம் நாம? இப்போ ஷைத்தான் எங்கே இருக்கான்? ஷைத்தான் எங்கே இருக்கான்? நிறைய பேர் ஷைத்தானு பக்கத்தில் செல்ஃபியெல்லாம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஷைத்தானு பக்கத்தில் அங்கே ஒரு செல்ஃபி, எங்கேயும் விட்டுறதில்லை செல்ஃபி, அங்கே ஒரு செல்ஃபி, அதே தான் பார்த்துப்போம். சகோதரர்களே,
இந்த கல்லடிக்கிறது எதுக்காகன்னா, நாம் அரஃபாலிருந்து எந்திரிச்சு வரும்போது அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான். முஸ்தலிஃபாலிருந்து எந்திரிச்சு வரும்போது சக மனுஷனுக்கு நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான். 10ஆம் நாள் நாம் பரிசுத்தமானவர்களாக இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். காரணம் சொன்னது ரசூலுல்லாஹ். யார் ஹாஜியாகி திரும்பி வர்றாரோ அவர் எப்படி வர்றாரு? அன்று பிறந்த பாலகன் போல வர்றாரு. பார்த்தீங்களா ஹாஜி? அவர் வாழ்க்கையில் அவருக்கு எதிரி யார் தான்? ஷைத்தான் தான். அதனால தான் 10ஆம் நாள் அங்கே முஸ்தலிஃபாலிருந்து வந்த உடனே வேலை என்னங்க? ஷைத்தானை கல்லடிக்கிறோம். ஷைத்தானை கல்லடிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? 7 கல் கையில் பிடிக்கலாம் வச்சுக்கிறோமா, அது அந்த குழியில் விழுகிற மாதிரி வீசணும். குழியில் விழுகிற மாதிரி கல்லை எறியணும், கல்லை கையால் வீசணும். கல்லை கையால் வீசி அந்த குழியில் விழுகிற மாதிரி செய்யணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கணும்? என் வாழ்க்கையில் நான் ஷைத்தானை வெறுப்பேன், ஷைத்தானுடைய காரியங்களை வெறுப்பேன். அங்கே ஒரு துவா இருக்குது, ரஹ்மன் லிஷ் ஷைத்தானி வரிலல் ரஹ்மானி. அந்த துவாவை ஓதிக்கிட்டா இந்த ஷைத்தானை கல்லடிக்கிற தத்துவம் புரிஞ்சு போயிடும். நான் ஷைத்தானை வெறுக்கிறேன், அல்லாவை ஆசைப்படுகிறேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்கிறோமா இல்லைங்களா? வீசும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ஒரு துவா ஓதுவோம், ரஹ்மன் லிஷ் ஷைத்தானி வரிலல் ரஹ்மானி. ஷைத்தானை நான் வெறுக்கிறேன், அல்லாவை நான் நேசிக்கிறேன். அப்படி அடித்து வீசும்போது என்ன தெரியும்? என் வாழ்க்கையை நான் எப்படி பரிசுத்தப்படுத்திக்கிறேன்னு தெரியும். இப்படி 7 கல் நாம் முதல்ல அடிக்கணும். முதல்ல நமக்கான கல்லை நம்ம அடிச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்க யாரும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கல்லை அடிக்கணும். எப்போவுமே மொத்தமாக அடிச்சிடக்கூடாது. மொத்தமாக அடிச்சிடக்கூடாது. 7 கல்லை மொத்தமாக அடிச்சிங்கன்னா அது ஒரு கல் அடித்த மாதிரி தான். 7 கற்களை தனியாக அடிக்கணும். ஷைத்தானை கல் அடித்து முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும். அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும். இப்போதைய சூழ்நிலையில் குர்பானிங்கிறது நம்ம எல்லாருமே அரசாங்கத்திட்ட பணம் கட்டிடுறதுனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஷைத்தானை கல்லடித்த பிறகு முடி வெட்டிக்கணும். எஹ்ராமிலிருந்து வெளியே வர்றதுக்காக முடி வெட்டிக்கணும். அங்கேயே முடி வெட்டுற கடைகள் இருக்கு. இப்போ ஷைத்தானை கல்லடிச்சிட்டு குர்பானி நடந்துடும், முடி வெட்டிக்குவோம். முடி வெட்டும்போது எஹ்ராமிலிருந்து வெளியே வந்துடும். எப்போ எஹ்ராம் கட்டணும்? 7 எஹ்ராம் கட்டினா எப்போ முடிஞ்சிடும்? இதில் தாய்மார்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. தாய்மார்களுக்கு இருக்கிற பெரிய கவலை என்னென்னா, அவங்களுடைய இந்த மென்சஸ் மாதவிடாய் கவலை தான் அவங்களுக்கு பெருசு. இது வரைக்கும் அவங்களுக்கு அது எந்த பேச்சும் இல்லை. நியத்து வைக்கிறதுக்கு சுத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரஃபாவில் தங்குறதுக்கு, முஸ்தலிஃபாவில் தங்குறதுக்கு, மினாவில் தங்குறதுக்கு, ஷைத்தானை கல்லெறிகிறதுக்கு, இது எதுக்கும் சுத்தமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல் ஷைத்தானை கல்லடித்த பிறகு அவங்க முடி வெட்டிக்கிறதுக்கும் தடை கிடையாது. முடி வெட்டினா என்ன ஆகிடும்? எஹ்ராமிலிருந்து வெளியே வந்துடும். அப்போ பாருங்கள், ஹஜ்ஜுடைய எஹ்ராமை 3 நாளில் முடிச்சிடறோம். 3 நாளில் முடித்து வெளியே வந்துடுறோம். இப்போ ஹஜ்ஜுக்கு தவாஃப் செய்திருக்கிறோமா? இன்னும் செய்யலை இல்லையா? ஹஜ்ஜனுடைய தவாஃப் இன்னும் செய்யலையே. ஹஜ்ஜனுடைய சை இன்னும் செய்யலை. அடுத்த நாள் செய்வோம். முடிஞ்சால் அந்த நாளே செய்வோம், இல்லாட்டி அடுத்த நாள் செய்வோம். முடிஞ்சால் அந்த நாள் செய்வோம். போய் அந்த தவாஃபு ஜியாரா என்கிற ஹஜ்ஜினுடைய ஃபரலான தவாஃபு, அதுக்கடுத்து ஹஜ்ஜினுடைய தவாஃப் ஃபரலான சை. எப்படி தவாஃப் செய்கிறதுன்னு பார்த்துட்டோமா இல்லைங்களா? எப்படி தவாஃப் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி சை செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். 10ஆம் நாள் செய்வோம், 11 நாள் செய்வோம். என்றைக்கு நமக்கு வசதின்னு பார்த்து சொல்லுவாங்க அன்னைக்கு அதை செஞ்சிடலாம். இப்போ தவாஃபு செய்துட்டோம்னா ஹஜ்ஜினுடைய பெரும்பாலான காரியங்கள் முடிஞ்சிருச்சு. ஹஜ்ஜினுடைய முழுமையாக ஹஜ்ஜினுடைய எஹ்ராமிலிருந்து வெளியே வந்துடுவோம். நாம் ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்கு போகும்போது எஹ்ராம் இருக்காது, அப்படி தானே? எஹ்ராமு, ஏன்னா எஹ்ராம் தான் களைஞ்சிட்டோமே நம்ம. எஹ்ராம் இருக்காது. எஹ்ராம் இல்லாத சாதாரண ஆடையோடு போய் தவாஃப் செய்வோம், அதே போல் சை செய்வோம். திரும்ப மினாவுக்கு வந்துடுவோம். நாம் மினால ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்கள் 11, 12 இந்த நாட்கள் எங்கே தங்கியிருக்கணும்? மினாவில் தங்கியிருக்கணும். இந்த நாட்களில் நமக்கு என்ன அமல் அப்படின்னா, ஷைத்தானை 3 இடத்துலையும் கல் அடிக்கணும். முதல் இடத்துல 21 கல், முதல் இடத்துல 7 கல், 2வது இடத்துல 7 கல், 3வது கடைசி இடத்துல மொத்தம் எத்தனை கல்லுங்க? 21 கல். அப்போ 3 இடத்துலையும் ஷைத்தானை கல் அடிப்போம். எப்படி கல் அடிக்கிறதுன்ற மெத்தேடு நான் சொல்லிட்டேன்னா இல்லைங்களா? இதில் என்னென்னா, முதல் இடத்துல கல் அடித்த பிறகு துவா கேட்கணும். முதல் இடத்துல கல்லடித்த பிறகு துவா கேட்கணும். நீண்ட துவா ஓதுவதற்கான மார்க்கம் சொல்லியிருக்கு.
ஆனாலும் இப்போ அனுமதிக்கப்படாத காரணத்தினால சின்னதாக ஒரு துவா கேட்டுப்போம். என்ன துவா கேட்டுப்போம்? யா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக்கு, மப்ரூரான ஹஜ்ஜாக்கு, அப்படி துவா கேட்டுக்கலாம். முதல் தடவை கல்லடிச்சதுக்கு அப்புறம் துவா கேட்போம். ரெண்டாவது தடவை கல்லடிச்சது, நடு இடத்துல கல்லடிச்சதுக்கு அப்புறம் துவா கேட்போம். கடைசி இடத்துல கல்லடிச்சிட்டு துவா கேட்க மாட்டோம். நம்ம அப்படியே திரும்பி கூடாரத்துக்கு வந்துடுவோம். இது 11ஆம் நாளுடைய வேலை. 11ஆம் நாள் நமக்கு என்ன வேலை? 3 இடத்துல ஷைத்தான கல்லடிக்கிறது. ஷைத்தான கல்லடிக்கிறது வாஜிபான ஒரு கடமை. நம்மால் முடியும்னா நாம் தான் அந்த வேலையை செய்யணும். அறவே முடியாது, ரொம்ப சிரமப்படுறவங்க தான் அவங்க வேறு ஆள் மூலமாக கொடுத்து அனுப்பலாம். இல்லைன்னா அதை அவங்க தான் செய்யணும். இப்போ 11ஆம் நாள் கல்லடிச்சிட்டோம், 12ஆம் நாள் கல்லடிச்சிட்டோம்னா ஹஜ்ஜு முடிஞ்சுது. 12ஆம் நாள் மகரிபுக்கு பிறகு நாம் மினால தங்குறதுன்னு முடிவு செய்து தங்கினால் 13ஆம் நாளும் கல்லடிச்சிட்டு தான் திரும்பி வரணும். இப்படி ஹஜ்ஜுங்கிறது 5 நாட்களில் நடைபெறக்கூடிய வணக்கம். சொல்லிடலாங்களா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போ சுருக்கமாக ஒரு இமேஜ் ஒன்று நம்ம மன்னிச்சிக்கலாம். ஹஜ்ஜுங்கிறது 5 நாளில் நடக்கிற வணக்கம், இன்னது தான் அந்த வணக்கம் அப்படிங்கிறதையும், இதை இப்படி செய்யணும், இன்னதனுடைய தத்துவம் இன்னது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அல்லாஹ் இந்த கடமையை லேசாக்கி வைப்பான். நாம் நிறைய துவா செய்யணும். ஹஜ்ஜை உணர்ந்து செய்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக அப்படின்னு நம்ம துவா செய்யணும். சரி, இப்போ ஹஜ்ஜும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கடமை இருக்குது, மதீனாவுக்கு போகிறது. அதையும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். மதீனாவுக்கு இப்போ நம்ம போகிறோம். எதுக்காக போகிறோம்? இது ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். மதீனாவுக்கு எதுக்காக போகிறோம்? தெளிவாக இருக்கணும். நம்ம ரசூலுல்லாவை பார்க்க போகிறோம். எதுக்கு போகிறோம்? நம்மளுடைய நம்பிக்கை ரசூலுல்லா அவங்களுடைய கபரில் ஹயாத்தாக இருக்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கை என்ன? ரசூலுல்லா அவங்க கபரில் ஹையுன் நாத்திகுன், பேசும் திறனோடு ஹயாத்தாக இருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதை கேட்குற சக்தி நமக்கு இருக்கல, தகுதி நமக்கு இருக்கல. தகுதி உடையவர்கள் அந்த பதிலை கேட்டிருக்கிறார். பல பேரும் நம்ம மார்க்கத்தில் தகுதி உடையவர்கள் பெருமானாருடைய கபரிலிருந்து வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் வந்ததை பலரும் கேட்டிருக்கிறார். அல்லாஹ் நமக்கும் கேட்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானா. அப்போ நாம் மதீனாவுக்கு போகிறது எதுக்காக போகிறோம்? ரசூலுல்லாவை ஜியாரத் பண்ண. ஜியாரத்துனா என்னங்க அர்த்தம்? சந்திக்கிறது. யாரை சந்திக்க போகிறோம்? மாஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் யாருக்காவது இவ்வளவு செல்வாக்கு இருக்கா? யாருக்காவது இந்த உலகத்தில் யாருக்கா? அமெரிக்க அதிபருடைய செல்வாக்கு எத்தனை வருஷங்க? 8 வருஷம். ஒரு ஆளுடைய 2 தடவை தான் வரலாம், 8 வருஷம். ரசூலுல்லாவுடைய செல்வாக்கு எத்தனை வருஷம்? இந்த கொரோனா காலத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். கவர்மெண்ட்டு மாஸ்க் போடுங்குது. பள்ளிவாசலில் பார்க்குறோம், ஒரு ஆள் மாஸ்க் போடலை. ஆனால் எல்லாரும் தொப்பி போட்டிருந்தாங்க. எல்லாரும். நான் சொன்னேன், ரசூலுல்லாவுடைய செல்வாக்கை பார்க்குறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் தொப்பி போட்டிருக்கோம்? ரசூலுல்லா தொப்பி போட்டிருந்தாங்க. இப்படி தானே போட்டிருக்கோம். எதுக்குங்க தொப்பி போட்டிருக்கோம்? ரசூலுல்லா தொப்பி போட்டிருந்தாங்க, சுன்னத்து, தொப்பி போட்டிருக்கோம். ரசூலுல்லா உயிருக்கு ஆபத்து, மாஸ்க் போடுன்னு சொல்லுது, நம்ம போடலை. ஆனால் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்லி தொப்பி போட்டிருக்கு. இதுதான் ரசூலுல்லாவுடைய செல்வாக்கு. ரசூலுல்லா யார்? ஹஸரத் சொன்னாங்க. ரசூலுல்லா யார்? அதை முழுசாக புரிஞ்சுக்கணும். நம் வாழ்க்கையின் மொத்தமும் யார் தான்? ரசூலுல்லா. இன்றைக்கி எனக்கு என்ன மரியாதை இருக்கோ, இந்த மரியாதைக்கு காரணம் யார்? நான் மௌத்தா போனால் எனக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? உலகத்தில் ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கிற பெரிய உத்தரவாதம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எந்த ஊரில் போய் மௌத்தானாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் முஸ்லீம்னு தெரிஞ்சிருச்சுன்னா மரியாதையான நல்லடக்கம் கிடைக்கும். கிடைக்குமா இல்லைங்களா? மரியாதையான நல்லடக்கம் கிடைக்கும். நீடூரில் மிஸ்பாவுல்ஹுதா மதரசால ஷம்சுல்ஹுதா ஹஸரத்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கிளி ஜோசியக்காரன் பழக்கம். ஹஸரத் அவங்ககிட்ட அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க. எப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு பொழுதுன்னு நீ கிளிக்கிட்ட கேட்டுட்டியா அப்படிம்பாங்க. அவன் சிரிப்பானா, அட போங்க பாய் அப்படின்னு சிரிப்பானா. அந்த கிளி ஜோசியக்காரன் ஒரு தடவை ஹஸரத்திட்ட வந்து, ஹஸரத் நான் களிமா சொல்கிறேன். இப்போ ஹஸரத் சொல்லியிருக்கிறாங்க, உன்னோட தொழில் இங்கே நடக்காதேப்பா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா இங்கே வந்து இந்த தொழிலை பார்க்க முடியாதே அப்படின்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், ஐயா நான் ஒரு தெருவில் தங்கியிருக்கேன்,
நான் என்ன ஜாதின்னு அங்கே யாருக்குமே தெரியாது. நான் இறந்து போயிட்டா, எனக்கு இப்போ இறந்து போகிறத பற்றி பயம் வந்துருச்சு. நான் இறந்து போயிட்டா இவன் ஏன் ஜாதி இல்லை ஏன் ஜாதி இல்லைன்னு எல்லாரும் விட்டுட்டு போயிடுவான். நான் இறந்து போயிட்டா எனக்கு ஒரு மரியாதையான நல்லடக்கம் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன். இருக்கா இல்லைங்களா? யார் கொரோனா காலத்தில் மேட்டுப்பாளையத்துக்காரங்க டெல்லியில் மௌத்தா போனாங்க. நான் டெல்லிக்கு போயிருக்கும்போது அங்கே சொன்னாங்க, உங்கள் ஆளுகளை நாங்கள் பத்திரமா அடக்கம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அப்போ நம்ம ரசூலுல்லாஹ் நம்முடைய எல்லாத்துக்கும் காரணம், அவங்கள சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மரியாதையோடு போனோம். நிறைய சலவாத்துக்களோடு போனோம். நமக்கு மதீனாவில் 6 வேலை இருக்குங்க. முதல்ல மதீனா பள்ளியில் தொழுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் மதீனா பள்ளியில் 40 வக்து தொழுகிறாங்களோ, 40 வக்து யார் தொழுகிறாங்களோ அவங்க கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அது ஒரு பெரிய ஹதீஸ் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த 40 வக்து தொழுகை தொழுகிறோம் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். ஒரு வக்து மிஸ் பண்ணாமல், அப்படி தான் இருக்குது அந்த ஹதீஸினுடைய வார்த்தையை, ஒரு ஃபர்லு மிஸ் பண்ணாமல் தொழுதுருவோம். சகோதரர்களே, 40 வக்தில் ஒரு ஃபர்லு மிஸ் பண்ணாமல் தொழுகிறதுங்கிறது அதிசயம் போல தெரியும். ஆனால் ரொம்ப சாதாரணமாக அங்கே நடந்துடும். ஒரே ஒரு விஷயத்தை கவனித்தா போதும், இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தூரமாக போகாமல் இருந்தால் போதும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தூரமாக போகலைன்னா 40 வக்து என்ன செஞ்சிடலாம், தொழுதிடலாம். நீயத்து வைப்போம், தாய்மார்களும் நீயத்து வைக்கட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி கிடைக்கலன்னா என்ன, அது வேறு பிரச்சனை. நாம் என்ன செய்வோம், தொழுதுக்கு நீயத்து வைப்போம். 40 வக்து தொழுவோம், நீயத்து வைப்போம். அப்படி தொழுது நீயத்து வச்சா அந்த நன்மை கிடைக்கும். மதீனா பள்ளியில் தொழுகிறது, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் மக்கால தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். மஸ்ஜிதுல் நபவியில் தொழுதா 1000 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுதா 500 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மஸ்ஜிதுல் நபவியில் தொழுகிறது முதல் வேலை. 2வது வேலை ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்கிறதுக்குன்னு நம்ம வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் கூட எல்லா அனுபவஸ்தர்கள் இருக்காங்க, எங்கே சலான் சொல்லணும், எந்த கேட்டில் சலான் சொல்லணும்லாம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி அதை நிறைவு செய்கிறேன். என்னென்னா, நாம் மனசால் நம்மளை தயார்படுத்திக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லா, அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லா, அஸ்ஸலாமு அலைக்க யா ஹைர ஹல்கில்லா, அஸ்ஸலாமு அலைக்க யா ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. முதல்ல சொல்ல வேண்டியது என்னது, இது நிறைய ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். 2வது சொல்லணும், அஷ்ஹது அல்லா இலாஹ, அஷ்ஹது சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வாஷஹது அன்னக்க ரசூலுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் தான் முன்னால் இருக்காங்களா இல்லையா? இப்போ நம்ம அங்கே செய்கிற 2வது வேலை என்ன, நம்முடைய ஷஹாதத்து கலிமாவை சஹாபாக்கள் சொன்னது போல சொல்கிறது. சஹாபாக்கள் தான் எப்படி சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சாட்சி சொன்னாங்க. நாமளும் என்ன சொல்லுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வாஷஹது அன்னக அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லுவோம். 3வது நம்ம என்ன சொல்லுவோம், அஷ்ஹது அன்னக கத் பல்லகத ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா. நான் அரபியில் சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன கடமையை செய்ய வந்தீங்களோ அந்த கடமையை பரிபூர்ணமாக செஞ்சீங்கன்னு நான் சாட்சி சொல்கிறேன். 4வது சொல்லணும், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானாக. 5வது சொல்லணும், உங்களுடைய ஷஃபாத் எங்களுக்கு வேண்டும் யா ரசூலல்லாஹ். 6வது சொல்லணும், யாரெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லி சலான் சொல்லி அனுப்புனாங்களோ அவங்க எல்லார் சார்பாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம சொல்லணும். முதல்ல மனசை தயார் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் சொன்னேன், இப்போவே நம்ம என்ன சொல்லணும்னு மனசை தயார் பண்ணிக்கணும். நம்ம அரபியில் தெரியாட்டியும் கூட என்ன செஞ்சுக்கலாம், தமிழில் ஞாபகத்தில் வச்சு சொல்லிக்கலாம். அது சலான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்லணும். அதுக்கு அடுத்து யார் இருக்கா, அபூபக்கர் நாயகம் இருக்காங்க. அபூபக்கர் நாயகத்துக்கு சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தி. அரபியில் தெரியாட்டி பரவாயில்லை, அபூபக்கர் நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானா. பக்கத்தில் வர்றோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானா. அதுக்கு அடுத்து வந்து நின்று அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் இந்த 2 பெருமக்களின் பரக்கத்தினாலே உன்னுடைய தூதருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு துஆ கேட்குறது தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்கிறது. இப்போ மதீனாவில் நம்முடைய 2வது வேலை என்னங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்கிறது. 3வது வேலை என்னன்னா, ஜன்னத்துல் பக்கீருக்கு பக்கத்தில் கபிரிஸ்தான், அங்கே தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்ற சஹாபாக்கள்லாம் அடங்கியிருக்காங்க. காலை ஃபஜ்ர் நேரத்துலேயும் அசர் நேரத்துலையும் திறந்து விடுவாங்க. அங்கே போய் அவங்களுக்கு எல்லாம் சலான் சொல்கிறது 3வது வேலை. 4வது வேலை ரவுலாவில் தொழுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய அடக்கஸ்தலத்திற்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடையிலே சொர்க்கத்தின் ஒரு தோட்டம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ரவுலாவில் தொழுகிறது, அதுக்கான பர்மிஷன் கிடைக்கும். அந்த நேரத்தில் போய் ரவுலாவில்
நம்ம தொழுதுறோம். எத்தனாவது வேலை? எத்தனாவது வேலைங்க? 4வது வேலைங்க இல்லையா? முதல் வேலை என்ன? மஸ்ஜிது நபவியில் தொழுகிறது. 2வது வேலை என்ன? ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லு. 3வது வேலை ஜன்னத்துல் பக்கியில் போய் சொல்லுது. பெண்கள் போக முடியாட்டி கூட ஓரத்தில் இருந்து ஓரப்பகுதியில் வெளியாக தெரியும், அங்கிருந்து சலாம் சொல்லிக்கலாம். 4வது வேலை ரவுலத்துல் ஜன்னால தொழுகிறது. 5வது வேலை குபா பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது பக்கத்தில், அங்கே போய் 2 ரக்காத்து தொழுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் வீட்டில் ஒது செஞ்சுட்டு வந்து இந்த பள்ளியில் 2 ரக்காத்து தொழுகிறாங்களோ அது ஒரு உம்ரா செய்தது போலன்னு சொன்னாங்க. அதனால் குபா பள்ளியில் தொழுகிறது. 6வது வேலை அங்கே உஹது சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குது, உஹது சுஹதாக்களுடைய இடம். அங்கே போய் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அங்கே ஜியாரத் செய்யுது. இது 6 வேலைகள் எங்கே இருக்குது? நமக்கு மதீனாவில் இருக்குது. மனசிலாச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதா? ஏதோ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா? எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது எதை அப்படின்ற தடுமாற வேண்டாம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா போதும். இடையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருக்கேன். என்னென்னா, மக்காலிருந்து கடைசியாக கிளம்பும்போது தவாஃபுல் விதா என்கிற விடைபெறுதல் தவாஃபு செய்யணும். அதுவும் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் ஒன்று. அது ஒன்றும் இல்லை, தவாஃபு சகஜமாக ஒரு தவாஃபு செய்கிறது தான், சகஜமாக நம்முடைய ஆடையோட ஒரு தவாஃபு செய்கிறது. தவாஃபு செய்து முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறது, யா அல்லாஹ் இதை கடைசி தவாஃபாக ஆக்கிறாத, யா அல்லாஹ் இதை எங்களுடைய கடைசி தவாஃபாக ஆக்கிறாத, திரும்ப திரும்ப இங்கு வருகிற நசீபை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக, ஒருவேளை இதுதான் எங்களுடைய நசீபில் கடைசியானதாக இருக்குமானால் அதற்கு பதிலாக எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக அப்படின்னு கேட்டு துஆ செஞ்சுட்டு புறப்பட்டு வர்றதுக்கு பேர் தான் தவாஃபுல் விதா. அல்லாஹு தஆலா எல்லா கடமைகளையும் பரிபூர்ணமாக செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சட்டங்களை தெரிந்து நடைமுறைகளை புரிந்து நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. மாஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு பிறகு செய்கிறது ஒன்று சொல்லி, ஹஜ்ஜுக்கு பிறகு செய்கிறது ரொம்ப சிம்பிள். யாரும் நம்மளை பார்த்து நீ எல்லாம் ஹாஜியான்னு கேட்டுறக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அப்படி ஒரு ஹாஜியினுடைய 100 நாள் துஆ அங்கீகரிக்கப்படும்னு ஒரு செய்தி இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்துகிற செய்தி. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருன்னா 100 நாள் அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்வான். நம்ம ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்த 93வது நாள் மௌத்தானாங்க. 100 நாள் வர்றதுக்குள்ளார ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. 100 நாள் ஹாஜியினுடைய துஆ அங்கீகரிக்கப்படும்னு இருக்குது. ஆனால் பெரும்பாவம் செய்யக்கூடாது. பெரும்பாவம் செய்யாமல் இருந்தாருன்னா அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரிப்பான். அப்போ அதனால் ஹஜ்ஜுக்கு பின்னாலே ஹாஜி இந்த ஹஜ்ஜில் என்ன அனுபவங்களை பெற்றாரோ, என்ன இபாதத்துகளை அவர் பழகி கொண்டாரோ, இந்த இபாதத்துகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுத்துக்கணும். தஹஜ்ஜுத் தொழுதுருப்பார் அங்கே இருக்கும் போதெல்லாம், ஃபஜ்ர் கரெக்டாக தொழுதுருப்பார். ஏர்போர்ட்டில் வந்த உடனே ஃபஜ்ர் மிஸ் பண்ணிவிடுவார். பந்தக்காரங்களை சந்திக்கிறதுல ஃபஜ்ர் தொழுக மாட்டார், தஹஜ்ஜுதை மறந்துடுவார், பல நல்ல அமல்களை மறந்துடுவார். அப்படி இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹஜ்ஜில் எந்த நன்மைகளை நம்ம பழகிறோமோ அதை ஹஜ்ஜுக்கு பின்னாடி தொடர்றதுக்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம், யா அல்லாஹ் நீ எல்லாம் ஒரு ஹாஜியான்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்லிவிடக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக என்று நாம் துஆ கேட்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நான் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய ஒரு குறைஞ்சபட்ச இமேஜ் தான் காமிச்சிருக்கேன், முழுசாக நான் சொல்லலை. காரணம், அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய அனுபவஸ்தர்கள் இங்கே இருக்காங்க, அவங்கள மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அல்லாமல் நீங்கள் ஒரு ஆலிமை உங்களுடைய கேள்விகளுக்காக ஒருத்தரை வச்சுக்கிறதும் நல்லது. சந்தேகங்கள் வரும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வதும் நல்லது. சந்தேகம் வரணும். ஆனால் இன்னொன்று இருக்குது, ஹாஜிக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும், சந்தேகம் தீராது. ஏன்னா எப்போவாவது ஒரு தடவை செய்கிறதானே, சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸுக்கு ஆளாக வேண்டியதில்லை. வார்த்தையால் சொல்லி பாடமாக்கி செய்யப்பட வேண்டிய வணக்கம்னு ஷாஃபி மதுஹபில் எதுவுமே இல்லை ஹஜ்ஜில். ஹனஃபி மதுஹபில் தான் தல்பியா சொல்கிறது வாஜிபு, தல்பியாவாவது பழகணும்னு இருக்குது. ஷாஃபி மதுஹபில் அப்படி கூட இல்லை. அதனால் சின்ன சில விஷயங்களை படிச்சுக்கிறது தான், சின்ன விஷயங்களை படிச்சுக்கிறது, அதை மனசில் வச்சுக்கிறது, சொல்லித்தர்ற முறைப்படி அந்த கடமையை நிறைவேற்றிடுறது தான் இந்த ஹஜ்ஜில் இருக்கிற வேலை. அல்லாஹு தஆலா இந்த கடமைகளை நிறைவாக செய்ய நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் மீண்டும் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்தல் புரிவானாக, நம்முடைய உம்ராக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம்முடைய தவாஃபுகளை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக, நாம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம்முடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளத்தை
நாம் உயிருள்ள போதே அதை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு பிந்தைய நம்முடைய வாழ்க்கையை ஈமானிய வெளிச்சம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. பரக்கத்து நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. யார் இந்த ஹஜ்ஜுக்கு நமக்கு துணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை தந்தல் புரிவானாக. இந்த அல்ஃபத்தா ஹஜ்ஜு சர்வீஸிலே உழைக்கக்கூடிய பலர் இருப்பாங்க. சில பேர் முன்னாடி தெரிவாங்க, பல பேர் நமக்கு பின்னாடி உழைப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய சிறப்பான கூலியை தந்தல் புரிவானாக. இந்த ஹஜ்ஜு சர்வீஸ் காலமுள்ள அளவுக்கும் இஹ்லாஸோடு ஹாஜிகளுக்கு ஹிதுமத் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இதே போல பல்லாயிரம் பேர் நமக்காக உழைக்கிறார்கள். சவுதி அரசாங்கத்தினுடைய ஊழியர்களாக, அங்கே பணியாற்றக்கூடிய தொண்டு ஊழியர்களாக பல லட்சக்கணக்கான பேர் ஊழியர்கள் உழைக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான நற்கூலியை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜை அல்லாஹ் பாதுகாப்பான ஹஜ்ஜா ஆக்கியல் புரிவானாக. இங்கிருந்து புறப்படுவதிலிருந்து திரும்பி வருகிற வரைக்கும் அதற்கு பின்னரும் அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் வைத்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்தது போல இன்னும் உள்ள பல ஆண்டுகள் ஹஜ்ஜு செய்ய அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. இந்த ஆண்டு நமக்கு ரசூலுல்லாவை ஜியாரத் செய்ய நசீபை தந்தது போல அடிக்கடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தல் புரிவானாக. இந்த சபைக்கு ஹஜ்ஜுக்கு போகாமல் யார் வந்திருக்கிறார்களோ, நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் நம்மிடத்தில் வந்து ஏக்கத்தோடு பார்த்து எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, உங்களோடு இவ்வளோ நேரம் ஹஜ்ஜை பற்றி எடுத்துச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸினுடைய அருமையான சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.